நடிகர் ரவி மோகன் 2024 செப்டம்பர் மாதம் அவருடைய மனைவி ஆர்த்தியை விவாகரத்து பண்ண போறதா அறிவிச்சாரு. அதை தொடர்ந்து ஆர்த்தியும் எனக்கு இந்த விவாகரத்துல உடன்பாடு இல்ல, இவர்கிட்ட பலமுறை பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்ண, ஆனா அவர் என்னை சந்திக்க தயாரா இல்லைன்னு இப்படி ஆர்த்தி ரவி மோகன் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. இவங்களோட இந்த விவாகரத்து பிரச்சனையில பாடகையும் ஸ்பிரிச்சுவல் ஹீலருமான கெனிஷாவோட பேரும் அடிபட்டுச்சு. ஆர்த்தியும் இந்த விவாகரத்து வழக்குக்காக போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரவி மோகன் கெனிஷா கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு வராரு. அதை தொடர்ந்து இப்ப நடிகரா மட்டும் இல்லாம ப்ரொடியூசராகவும் டைரக்டராகவும் நிறைய புது முயற்சிகளை எடுத்துட்டு வராரு. இந்த ஒரு சூழ்நிலையில சமீபத்துல விஜய் மற்றும் த்ரிஷா ஒன்னா சேர்ந்து ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் அட்டென்ட் பண்ணது பேசு பொருளா மாறுச்சு. சங்கீதா அவர்கள் விவாகரத்தை கேட்டு மனு தாக்கல் பண்ண சூழ்நிலையில விஜய் மற்றும் த்ரிஷா ஒன்னா சேர்ந்து ஒரே மாதிரியான கலர் ட்ரெஸ்ல ஃபங்க்ஷனுக்கு வந்தது சர்ச்சையா மாறுச்சு. பலரும் விஜய் மற்றும் த்ரிஷாவை ரவி மோகன் மற்றும் கெனிஷா கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு வராங்க. இப்படி கம்பேர் பண்ண காரணம் என்ன அப்படின்னா, ரவி மோகனும் முதல் முறையா கெனிஷா கூட பப்ளிக்ல வரும்போது இதே மாதிரி தான் ஒரே கலர் ட்ரெஸ்ல வந்தாங்க. இதனால விஜய், த்ரிஷா மற்றும் ரவி மோகன், கெனிஷான்னு இவங்க சோசியல் மீடியால பேசு பொருளா மாறிட்டாங்க. விஜய் அவர்களை சிலர் தாக்கி பேசும்போது ரவி மோகனையும் தாக்குற விதமா நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. ஆர்த்தியும் சமீபத்துல சில பெண்கள் எப்படி மனைவியை ஏமாத்துற ஆண்களை துணையா தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு நாள் அந்த பொண்ணு ஏமாந்ததா நிக்க போறான்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு இன்ஃபுளுசர் ஷேர் பண்ண வீடியோவை லைக் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ரவி மோகன் அவரை பத்தி தப்பா பேசுறவங்களுக்கு பதிலடி கொடுக்கற விதமா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. ஷேர் பண்ணி கேப்ஷன்ல, நான் அமைதியா என்னோட வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்கேன், நான் மறுபடியும் இதை சொல்ல விரும்புறேன், நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் சொல்லுங்க, உங்களுக்கு எப்போதுமே பெண்கள் தான் சரின்னு தோணலாம், ஆனா நிறைய நேரங்கள்ல ஆண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க, நம்ம நீதிமன்றத்துக்கும் அது நல்லாவே புரியும், ஒரு நாள் நீங்க என்னோட மனசையும் நான் நேசிக்கிற மக்களுக்காக நான் செஞ்சதையும் நீங்க புரிஞ்சுப்பீங்க, தயவு செஞ்சு ஒரு மனுஷனை அமைதியா வாழ விடுங்க, உங்க கேவலமான எண்ணங்களை நீங்களே வச்சுக்கோங்க, நான் மறுபடியும் என்னோட பாதிக்கே போறேன் அப்படின்னு ரவி மோகன் ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. மேலும் வீடியோலையும் என்ன ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு புரியும், ஆனா என்ன மாதிரி யாரும் இல்லைன்னு தெரியும் அப்படின்னு ரவி மோகன் சொல்லியிருக்காரு. ரவி மோகன் இந்த போஸ்ட் மூலமா, நான் என்னோட வேலையை பார்க்குறேன், என்னை விமர்சனம் பண்றவங்க மற்றும் என்னை பிடிக்காதவங்க உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு இன்டெரக்டா சொல்லியிருக்காருன்னு இவரோட போஸ்ட்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ரவி மோகனோட இந்த திடீர் போஸ்ட் இப்ப பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. விஜய் அவர்களும் இன்னைக்கு நடந்த டிவிகே கேண்டிடேட் இன்டர்வியூல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், இனி எனக்கு அரசியல் தவிர வேற எதுவும் இல்ல, நான் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே துணிஞ்சு வேலை பாருங்க, உங்க எல்லாரையும் வேட்பாளரா தேர்ந்தெடுத்திருக்கேன், எனக்கு நம்பிக்கையா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்க தொகுதியில நீங்க ஜெயிக்க வேண்டியது உங்களோட கடமை, அதுக்காக முழு மூச்சோட நீங்க வேலை பார்க்கணும், அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள் அவங்க தொகுதி மட்டும் இல்லாம மற்ற தொகுதி வேட்பாளர்களையும் வெற்றியடைய வைக்க உழைக்கணும்னு சொல்லி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. விஜய் அவர்கள் அவரை சுத்தி வெளியாகிற சர்ச்சைகளை தான் மறைமுகமா குறிப்பிட்டு வேட்பாளர்கள் கிட்ட பேசி இருக்கிறதா சொல்லி இப்ப சோசியல் மீடியால பலருமே கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க.